கத்தார்ல இருக்கிற என் அன்பான உறவுகள் நிறைய பேர் எனக்கிட்ட இன்பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் அல்கூர் பார்க் அண்ட் ஜூ வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் இன்றைக்கு அல்கூர் பார்க்குக்கு வந்திருக்கேன். இந்த பார்க்குக்கு உள்ள வாரத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கு 10 ரியால் எடுக்கிறாங்க, பெரியவங்களுக்கு 15 ரியால் எடுக்கிறாங்க. டிக்கெட் விவரத்தை வீடியோ முடிவில் போடுறேன் பாருங்க. கேட்ல இருந்து நேர உள்ள வந்த உடனே கிரீன் கலர் பவுல் ஷேப்ல ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த பவுல் ஷேப்ல இருக்கிற கூடாரத்தை கிரீன் கலர் கிளாஸ்ல செஞ்சிருக்காங்க. உள்ள வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இருக்கிறதுக்குரிய செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க இருந்து 2 போட்டோவை பிடிச்சிட்டு இந்த ஜூவை ஓடர் படி சுத்தி பார்ப்போம். இங்க இருந்து வெளியாகி லெஃப்ட் திரும்பி நேரா நடந்து போற வழி மரச்சோலை ஒன்றுக்குள்ள போற மாதிரி அழகா இருந்தது. அப்படியே இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு நடந்து வந்து அண்ணாந்து பார்த்தா கொஞ்சம் துறந்து வீடு ஒன்ன பிடிச்சி சாப்பிடுறேன்னு சொல்ற மாதிரி பயங்கரமா 2 புலி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த புலியை பார்த்துட்டு அப்படியே எங்க அழுது கொஞ்சம் நெல் இருந்தா வாரண்டி என்ன பார்த்து ஒரு சீட்டா புலி உண்டு அப்படியே ஜம்ப் பண்ணி மேசைக்கு வந்து சின்ன ஒரு வாக்கிங் போட்டுட்டு இறங்கி கீழே போய்க்கு இவர் போனா நமக்கு நம்ம அப்படியே அடுத்த கூட்டுல எட்டி பார்ப்போம். எட்டி பார்த்தா ஆபத்தா இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகா அள்ளி அணைக்கணும் போல வெள்ளை வெளியிருந்து 3 ஒயிட் டைகர் போட்டு வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. டைகரை பார்த்துட்டு அப்படி இங்கால திரும்பியா நீ என்னதான் வேகமா ஓடினாலும் துரத்தி பிடிச்சி சாப்பிடறதுக்கு நான் ரெடி என்று சொல்ற மாதிரி பயங்கர மாசா கெத்தா நட போட்டு வருது ஜாக்குவர். இந்த சிங்கம் புலியெல்லாம் பார்த்துட்டு இடது பக்கம் திரும்பி நடந்த முன்னுக்கு மலையாளி கடை கெஃபிட்டரியா ஒன்று இருந்தது. அங்க போய் ஷார்ட் ஈட்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு சொன்னா வயிறு ஃபுல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு போற டைம்ல வாங்கி சாப்பிடுவோம் சரின்னு அப்படியே அந்த கெஃபிட்டரியால வந்து கொஞ்சம் முன்னுக்கு நடந்து வந்து பார்த்தோம். கூடாரம் ஒன்று இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ள வந்து பார்த்தோம் நிறைய குரங்கு இனங்கள் இருக்குது. நம்ம நாட்டுல இருக்கிற சிறுவங்குரங்க விட சின்ன சின்ன குரங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு அங்க இங்கும் ஓடி ஆடி தெரியுது. இந்த குட்டி குட்டி குரங்கிட சேட்டைகளை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வலது பக்கமா திரும்பி கீழே பார்த்து 2 நரி ஊழ விட்டுட்டு அங்க இங்குமா நடந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த நரிய பார்த்துட்டு அப்படியே வலது பக்கமா திரும்பி பாக்குறோம். ஒரே கூட்டம் இருந்தது. என்னடா கூட்டம் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தோம். 2 இந்தோனேசியம் வாங்கி ஒரே ஆட்டமும் கூத்துமா ஆக்களுக்கு முன்னுக்கு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மங்கியோட சேர்ந்து நானும் கொஞ்சம் கூத்து காட்டிட்டு அங்க இருந்து கொஞ்சம் நடந்து அந்த முன்னுக்கு பார்த்தா குகை ஒன்று இருக்குது. இந்த குகைக்கு உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே கத்தார் ட்ரெடிஷனல் ஆர்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்குது. இந்த ஓவியத்தை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னு பார்த்தா கரடி ஒன்று நம்ம அலர்ட் பண்ற மாதிரி அலர்ட்டா 2 கால எலும்பி நின்று எட்டி பாக்குது. ஹே கரடி அங்க இருந்து நீ நமக்கு அலர்ட் கொடுத்த போதும் தைரியம் இருந்தா என் கிட்ட வாண்டு நானும் கூப்பிட அதுவும் அப்படியே நடைய போட்டு கிட்ட வர நமக்கு கொஞ்சம் பீதி ஆயிட்டு சரி நமக்கு எதுக்கு வம்புண்டு அங்க இருந்து எடுத்தம் பார் ஒரு ஓட்டம் அப்படியே நேர ஓடி வந்து ஏறின சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா. நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி தான் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. பிள்ளையில விளையாட விட்டுட்டு சும்மா பார்த்துருந்தா நமக்கு போர் அடிக்குமேங்கிறதுக்காகவே முன்னுக்கு ஒரு பாப்கார்ன் ஷாப் ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. இந்த பாப்கார்ன் ஷாப்ல நமக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பாப்கார்ன் தேவையோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குறதுக்கு எல்லா வகையான பாப்கார்ன் இவங்க கடையில் இருக்குது. அப்படி அந்த பாப்கார்னை சாப்பிட்டு இருக்கும்போது நமக்கு பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா தொழுகிறதுக்கு அழகான பள்ளி வாயில் ஒன்று இருக்குது. முன்னுக்கு பள்ளி வாயில பார்த்துட்டு அப்படியே நேரா முன்னுக்கு நடந்து வரும்போது அழகான ஒரு வீடு ஒன்று தெரிஞ்சது. வீட்டுக்கு முன்னுக்கு கூலர் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கூலரை பார்த்த உடனே நமக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டு சரி குழு குழுண்டு கொஞ்சம் கூலா தண்ணி குடிப்போம். தண்ணியை குடிச்சிட்டு அந்த வீட்டை கொஞ்சம் வீடு இல்ல மக்களே, இது ஒரு வாஷ்ரூம் தான் அவ்வளவு அழகா வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. பொழுது சாயுது இருட்டாகுது, நமக்கு டைம் வேற இல்ல, இன்னும் நிறைய இடம் இருக்குது பாக்குறதுக்கு. அப்படியே நடைய போட்டு நேரா வந்த பறவைகள் இருக்கிற கூடாரத்துக்கு. இந்த கூடாரத்து ரோட்டால போகும்போது அடிக்கடி பார்த்துட்டு போவோம். பெரிய ஒரு கூடாரம் இருக்கு, என்னென்ன பறவைகள் இருக்குன்னு தெரியல. உள்ள வந்த உடனே நம்ம கண்ணுக்கு விருந்து தார மாதிரி நல்ல அழகான மயில் வாகனம் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி இவன் வேற நல்லா அழகா இருக்கான், இவன் இந்த இடத்துல நின்று கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு போமென்று பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் லெஃப்ட் திரும்பி பார்த்தேன். எக்கச்சக்கமான கலரான வித்தியாசமான மயில்கள் இந்த இடத்துல நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது. மயில் மட்டும் இல்ல, மயிலை பார்த்துட்டு அப்படி இங்கால திரும்பி பார்க்குறோம். வாட்டர் ஃபாலோட சேர்த்த மாதிரி நிறைய வகை கொக்கு நம்மளா இருக்கு. இந்த கொக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலுக்கு நடந்து போறதுக்கு அழகான ஒரு பாலம் மாதிரி இடம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இந்த பாலத்துக்கு மேல வந்தோம். இங்க இருந்து 2 போட்டோவை பிடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது எக்ஸிட் ஆகிறதுக்கு முதல்ல ரைட் சைட்ல திரும்பி பார்த்தேன். அழகான பிளமினோ கொக்கு இனங்கள் நிக்குது. இந்த அழகான கொக்கு இனங்களை நாம இதுக்கு முதல்ல டிவியில தான் பார்த்திருக்கோம். சரி நேரா பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. கொஞ்ச நேரம் இந்த கொக்கை பார்த்து ரசிச்சுட்டு டைமை பார்த்தா டைம் வேற நமக்கு போதாம இருக்குது. இருட்டாகிறதுக்கு முதல்ல இந்த அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா போயாக உடனே வெளியாகி அண்ணாந்து பார்த்தா ஓங்கி உயர்ந்த ஒட்ட வச்சுவீங்க என்ன பார்த்து கிட்ட வாண்டு கூப்பிட்டுச்சு. சரி பக்கத்துல போய் என்னன்னு கேட்போம். கிட்ட போண்டு பார்த்தா எங்க பக்கத்துல நெருங்கிறது நாம அரபி பிள்ளைகள் கொஞ்சம் வந்து இலகுலைய உடைச்சி ஒட்ட வச்சுவீங்க சாப்பாடா கொடுத்துட்டு இருக்குது. நான் இந்த பிள்ளைகள் விலகு பக்கத்துல போய்க்கலான்னு பார்த்தேன். இந்த அழகான ஒட்ட வச்சுவிங்கிய விட்டு பிள்ளைகள் எல்லாம் விலகுற மாதிரி இல்ல. சரி நாம இங்க இருந்து இடத்தை மாத்துவோம். அப்படியே இங்க இருந்து நேரா நடைய விட்டன் மான் மறைகள் இருக்கிற ஏரியாவுல. இந்த இடத்துல நம்ம நாட்டுல இருக்கிற அழகான புள்ளிமான்ல
இருந்து மறை, அரபு நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன மாநிலங்கள், நிறைய வகை மாநிலங்களை பார்க்கக்கூடியதா இருக்குது. மான பார்த்த கையோட ஒரு எட்டு வச்சு எட்டி பார்த்த ஓங்கி உயர்ந்த ஆப்பிரிக்கன் ஓஸ்ட்ரிச் ஒன்று நின்றுட்டு இருக்குது. ஓஸ்ட்ரிச் ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வரிக்குதிரை குடும்பம் மட்டும் அவங்க பாட்டுல புல்ல மேஞ்சிட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த அழகான அமைதியான வரிக்குதிரை குடும்பத்தை பார்த்தபடியே முன்னுக்கு 2 எட்டு வச்சு நடந்து வந்து பார்த்தேன். பெரிய ஒரு யானை ஒன்று செத்து கிடக்குற மாதிரி ஒரு உருவம் ஒன்று கிடந்தது. யானையாத்தான் இருக்குமோ நல்லா உத்து பார்த்தா யானை இல்ல மக்கள், ஏதோ ரைனோ ஒன்று படுத்துட்டு கிடக்குது. சரி, அது அதிர பாட்டிலே படுத்து கிடக்கட்டு. ஃபைனலா மலை குகை மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ள போய் பார்ப்போம். அப்படியே உள்ள நுழைஞ்சி வரும்போது மலை குகைக்குள்ள வார மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம அண்ணன் பார்த்தா மழை பெய்யுற மாதிரி மேல இருந்து தண்ணி எல்லாம் வடியுது. இந்த மலையை பொழியிற அழகான காட்சியை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பயங்கரமான அணுகொண்டாடு படுத்துட்டு கிடக்குது. சரி, அதை அதிர பாட்டிலே விட்டுரும், எலிமினா ஒரு வேலை நம்மளை விழுங்கிட்டு அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறோம். அழகான ஒரு மஞ்ச மலைப்பாம்பு ஒன்று படுத்துட்டு இருக்குது. இந்த மலைப்பாம்புக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன கண்ணாடி ரூம்லேயே நிறைய தேவாங்கு இனங்கள் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சில தேவாங்க மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அப்படியே எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சு வெளியாகிறேன். வோல் ஒன்று கட்டி வச்சு அந்த வோல்ல நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு. கிட்ட வந்து பார்த்தா ஒவ்வொரு மிருக ஜாதியையும் இந்த வோல்ல நல்லா அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க வந்தா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்குது. ஒரு மாதிரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்தை ஃபுல்லா 2 ஹவருக்குள்ள சுத்தி பார்த்துட்டு உண்மையிலேயே எனக்கு டைம் போதாம இருந்தது. வெளியே நல்ல குளிர் காற்று அடிச்சு இந்த காற்றுக்கு நல்ல ஒரு சாயம் அடிச்சா நல்லா இருக்கு. முன்னுக்கு இருக்கிற குட்டி கஃபிட்டரியாக்கு வந்துட்டேன். சாய் ஒன்று 3 ரியால் சவுதியில வாங்கின ஞாபகம் வருது. சவுதியில அப்படின்னா 4-5 ரியால். குளிர்னா செம்ம குளிர். இந்த குளிருக்கு சாய் தான் சரி. ஓகே, சாயை குடிச்செடுக்க இருட்டாயிட்டு அப்படியே இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். அப்போ நீங்கள் இந்த பார்க்க நினைக்கிறவங்களா இருந்தா தீர்காலம்ங்கிறதால ஏலியாவே சூரியன் மறைஞ்சு, சோ நீங்க லஞ்ச் முடிச்ச கையோட அங்க ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க சுத்தி பாக்குற மாதிரி டைம் கிடைக்கும். அப்போ இந்த பார்க்கு போறதுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு உங்க பிளே ஸ்டோருக்கு போய் OUN டைப் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் முனிசிபாலிட்டிக்குரிய ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஆப்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டு கிளிக் மோர் சர்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா பார்க் புக்கிங் வரும். அதுல போய் புக் பண்ணி உங்க டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல எடுக்காம நேரா போய் டிக்கெட் எடுக்க இயலாதுன்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் போய் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். பட் இந்த ஆப் மூலமா நீங்க டிக்கெட் எடுக்கிறதுல ஒரு நன்மை ஒன்று இருக்குது. நேரா போய் நீங்க அந்த இடத்துல டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒன்லி 1 டைம் தான் யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க ஆப் மூலமா எடுத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மாசத்துக்குள்ள எத்தனை தடவை வேண்டாலும் நீங்க இந்த பார்க்குக்கு இந்த டிக்கெட்டை வச்சு போய் வரலாம். இந்த பார்க்குக்கு பேச்சுலர்ஸ் போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஃபேமிலி பேச்சுலர்ஸ் யாரும் வேண்டாலும் போகலாம். பட் பேச்சுலர்ஸா போகும்போது கூட்டமா போகாம ஒருத்தர் 2 பேரா போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.